நம்ம கும்பராசி அப்படின்னும்போது இந்த 6ல சந்திரனும் சூரியனும் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான மனம் கொந்தளிப்பு, மனத்தில் காயங்கள், வலிகள், ஏதோ ஒரு இழந்ததை போற வேதனை, எப்படி உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்ற அளவுக்கு ஒரு பிசைவு. கும்பராசின்னும் போதே பூரட்டாதி, சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. சதயம் வந்து ராகுவோட அம்சத்துல இருக்கும். ராகுவோட ஸ்டார் அது. பூரட்டாதின்றது குரு பகவானுடைய ஸ்டாரு. அடுத்ததாக உத்திரட்டாதின்றது போது சனீஸ்வர பகவானுடைய ஸ்டாரு. அப்போ இது எல்லாத்தோட இணைவுகள் தான் இந்த கும்பராசின்னு சொல்லலாம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசி மண்டலத்துல நீங்க கிட்டத்தட்ட வந்து 306 டிகிரி 40 பாகையிலிருந்து 320 டிகிரி பாகை வரைக்கும் இருப்பார். அதை வந்து அந்த சதயம் நட்சத்திரத்தில் வரும். அதை 300லேருந்து அந்த 330 அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த கிட்டத்தட்ட வரும். இந்த ராசி 0 டிகிரிலேருந்து வரும், இந்த அமைப்பில் வரும். அதே மாதிரி அடுத்ததாக புரட்டாதி ஸ்டார் வரும். அதுக்கு அடுத்ததாக உத்திரட்டாதி ஸ்டார் வரும். இது மூன்றும் இணைவு தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இதில் சதயத்துக்கும் சில மாறுபடலாம். ஏன்னா சதயத்துக்கு அதிபதியான ராகுவோட அமைப்பில், பூரட்டாதிக்கு அதிபதியான குருவோட அமைப்பிலையும் மாறுபடலாம். அதே மாதிரி உத்திரட்டாதி அமைப்பில் சனீஸ்வர பகவான் அமைப்பில் மாறுபடலாம். ஆனால் இந்த 3 பேருக்குமே ஒட்டுமொத்த ஒரு அழுத்தம் வந்து எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் எடுத்தாலும் அவங்களுக்கும் உண்டு. தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த கடகம், இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஸ்ட்ரெஸ் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி பார்த்துட்டு போகலாம். ஆனால் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் நெஞ்சே புரிகிற வேதனை இருந்தது காரணம் இந்த சூரியன் சந்திரனுடைய அந்த சேர்க்கையினுடைய அந்த அமைவு தான். இப்போ அந்த சூரிய பகவான் அடுத்ததாக கடகராசிலேருந்து அந்த தன்னுடைய ராசிக்காக வந்திருக்காங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ள அந்த அவருடைய ராசிக்குள்ள வந்திருக்காரு. இந்த சூரியன் ஆட்சி. சூரியனுக்கு கும்பராசிக்காரருக்கு யூஸ்வலாக சூரியன் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சூரியன் பித்ருக்காரகன், தந்தைக்காரகன். சனீஸ்வர பகவான் அவரோட பிள்ளை. என்றைக்குமே சனீஸ்வர பகவான் தகப்பனை மதிக்கின்ற தன்மை வரும். இது நாள் வரைக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தது அப்படின்னா கும்பராசி பிள்ளைகள் இந்த ஆவணி மாதத்தை வந்து கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பாங்க. உங்கள் சொல்ல கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதம் அவங்கள போட்டு பிரண்டை எடுத்த அந்த வேதனைகள், சண்டைகள், சச்சரவு அந்த பிள்ளைங்களிடத்துலையும் உங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த இதற்கெல்லாம் ஒரு 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 நிம்மதியான ஒரு அந்த எமோஷன்லேருந்து இங்கே சூரியன் ஆவணி மாதத்தில் வந்த சிம்மத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒரு அந்த டிப்ரெஷன் மூட்லேருந்து கொஞ்சம் ப்ரீத் எடுப்பீங்க. திடீர்னு ஒரு ஸ்பாட்லைட் அடித்த மாதிரி உங்கள் பிரெயினில் வந்து ஒரு பவர் கிடச்சிரும். ஒரு உங்கள் மனசுக்கும் கும்பராசி பெற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்த பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்பாங்க. இது நாள் வரைக்கும் சொல் பேச்சு கேட்கலன்னா கூட இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு அசட், ஒரு சொத்து மாதிரி ஒரு வரப்பிரசாதம். கும்பராசி பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை இதனால் சொன்ன வார்த்தைகள் கூட கேட்கலன்னா கூட திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லி உங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துகின்ற காலம் அதுதான். அந்த அந்த பிள்ளைகளே கேட்டேன். சதயத்தில் பிறந்த பிள்ளையும் சரி, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளையும் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் நிம்மதியானோம், எங்களோட எஜுகேஷன்லேயும் ஒரு ரிலீஃப் தெரியுது, அதுமாரி நான் தொழில் செய்கிற இடத்துலையும் ரிலீஃப் கிடைக்கிறது, உறவுகள் இடத்துலையும் வந்து போன மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஒரு நிறைய தெரியுது, நட்பு ரீதியாக வெளியில் போனாலே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை, ஆனால் இந்த மாதம் எனக்கு ஒரு ஒரு ரிலீஃப் தெரியுது, அப்பாடான ஒரு நிம்மதி தெரியுது. அறியா பிள்ளையும் சொல்கிறது, அறிந்த பிள்ளையும் சொல்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சூரியனுடைய அம்சம்தான், சூரிய பகவானோட அம்சம். இது நாள் வரைக்கும் நான் வந்து ராசி பலனே சொல்லாமல் இவங்க எடுத்த உடனே ஏன் கும்பராசி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷனை ரொம்ப ஆட்டி படைக்கிறதே சனீஸ்வர பகவானுடைய காலகட்டம் இல்லையா. ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்கு கும்பராசிக்காரருக்கு வேற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப சூரியனுடைய அம்சமும் இது. சனீஸ்வர பகவான்கிட்டேருந்து நான் தப்பிக்கிற எல்லாருக்குமே நான் கொடுக்குற வழிபாடு என்ன அப்படின்னா, சூரியன் வழிபாடு. எதை நீங்கள் கோயில் குளம் நம்பிக்கை இருக்கு இல்லையோ, சவுதி அரேபியா, மஸ்கட் இது மாதிரி மற்ற இந்து மத வழிபாடு இல்லாத நாடுகள்லனா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. எந்த உருவ வழிபாடு இருந்தாலும் செய்ய முடிஞ்சனா செய்ய முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யார் அப்படின்னா சூரிய பகவான். யாரெல்லாம் ஏழநாட்டு சனீஸ்வர பகவானுடைய பிடியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூரியனுடைய வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப சிறந்தது, தி பெஸ்ட் அப்படின்னா. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய அம்சம் வந்து ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் விடிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்களோ, அது குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் யாரெல்லாம் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்கின்றீர்களோ, சூரிய வழிபாடை வழிபடுகின்றீர்களோ, சிவன் அம்சமாக சைவமாக இருந்தால் சிவன் பிராணியும், வைணவமாக இருந்தால் சத்யநாராயண பெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறீர்களோ அவங்க எல்லாருக்குமே இது இந்த சூரியனோட வழிபாடு உகந்தது. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சூரியன் பொதுவான கடவுள் தான். நம்ம கண்ணெதிர்க்க பார்க்கின்ற பஞ்சபூதம் சூரிய பகவானை வேண்டிட்டு நீங்கள் அவரை பகவான் கூட நினைக்க வேண்டாம். சூரியனே ஆதித்யா, எனக்கு நல்ல ஒளியும் ஆற்றலையும் நீங்கள் வழங்க வேண்டும் வேண்டின்றாலே போதும், உங்களுக்கு ஒரு உடம்புல நல்ல எனர்ஜி கிடைக்காது. குறிப்பாக கும்பராசியை சேர்ந்தவங்க எல்லாம் சூரிய வழிபாடு தன் ஆயுளுக்கும் நீங்கள் சொல்லணும். அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் சூரியன் வழிபாடும் சனீஸ்வர பகவான் வழிபாடும் கண்டிப்பாக செய்யணும். அதுதான் குறிப்பாக இவங்களுக்கு என்ன மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அவங்க கும்பராசியில் பிறந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கும் அஷ்டமிக்கு பைரவர் சனிக்கிழமை அன்னைக்கு பைரவரோட தீபத்தையும் கற்றுக் கொடுத்தேன் நான். பிள்ளைகள் கோயிலுக்கு வரலன்னா கூட இந்த பெற்றோர்கள் வந்து அந்த பைரவருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் சென்று அந்த விளக்கு போட்டதனுடைய காரணமாக இந்த 3 மாதத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சது. அதனால் நீங்கள் கும்பராசி சேர்ந்த உங்கள் பிள்ளைங்கள் இருக்கா, இல்லை நீங்களே சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி சேர்ந்த கும்பராசிக்காரங்களா, தயவு செய்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பாக எல்லா நாளுமே சூரிய உதயத்துக்கு முன்பாக இருந்து சூரிய வழிபாடு. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானேன்னு தூங்காதீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுவேன். குறிப்பாக சனிக்கிழமை என்று சூரிய பகவானையும் பைரவருக்கும் நீங்கள் விளக்கு போடுங்க. சூரிய பகவானுக்கும் வந்து நெய் தீபம் போடுங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. பைரவருக்கு மிளகு கட்டி சிகப்பு துணியில் தீபம் கோயில் வாசலே இருக்குது. இதை வந்து வழியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து நான் தான் கற்றுக் கொடுத்தன்றது கிடையாது, இது பண்ணாதான் கிடையாது. எல்லா இடத்துலையும் வெறும் தீபம் போட்டாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் குறிப்பிட்ட தீபம் போடுறதுனால அதற்கான ஆதிபத்தியம், அதற்கான ஆற்றல் உங்கள் மனசு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போடும்போது அதற்கான ஈர்ப்பு ஆற்றல் உங்கள் மனசுக்கும் கிடைக்கும். அதற்காக இதை வந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா எல்லா 3 தெய்வத்துக்குமே ஜோடியாக நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ போடலாம். சனீஸ்வர பகவானுக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமே உகந்தது, சூரிய பகவானுக்கு நெய் தீபம் உகந்தது. இந்த ஒரு ஆவணியில் சூரியன் பகவான் இருக்கின்ற காலகட்டம் இருக்கு இல்லையா, ஜூலை 16 ஆகஸ்ட் ஆகஸ்ட் 17 இந்த செப்டம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த நாட்கள். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் கும்பராசியிலே பிள்ளைகள் பிறந்தவர்களுக்கும் ரொம்ப உகந்தது. இத்தனை நாள மாற்ற முடியாத ஒரு கருத்துக்கள். அதுவும் ஏழநாட்டு சனியில் பிடியில் சிக்கி கொண்ட பிள்ளைகள், ஏழநாட்டு சனி சிக்கி கொண்டவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூரிய வழிபாடை தவற விடாதீங்க. ஏன்னா சூரியன் அங்கே ஆட்சி, சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு. யாருக்கெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய அந்த ஆதிபத்தியம் தொல்லைகள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் சூரிய வழிபாடை பண்ணும்போது உங்களுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் மட்டுப்படும், குறைவுபடும். உங்களோட சித்தி புத்தியானது வேலை செய்யணும். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கும் கும்பராசியை சேர்ந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் குறிப்பாக சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவான ஒரு காலம்ன்றது சொல்லலாம். சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ராகு வம்சம் சனிக்கிழமை ராகு காலத்தை ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி புரட்டாதி குருவோட இருக்குன்ற போது ரிஷபத்துலேருந்து குரு பகவான் மிதுனம் கடகம் சிம்மம் 4ஆம் வீட்டை இருக்கிறார். 4ஆம் இடத்துல
அங்கிருந்து 4ஆம் வீடாக சூரியனுடைய வீடு இருக்குது. அதே போல் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பார்க்குறாங்க இல்லையா, 5ஆம் வீடும் பார்க்குறாங்க. இங்கே கும்பத்துலேருந்து பார்க்கும்போது, ரிஷபத்துலேருந்து பார்க்கும்போது 5ஆம் வீடு குருவோட பார்வைக்கு. ஆனால் கும்பத்துலேருந்து பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த பார்வையில் வந்து வரும்போது கன்னி ராசியை குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. இவங்களுக்கும் இந்த ஒரு அம்சம் வந்து சிறப்பு தன்மையாக 8ஆம் வீட்டையும் வந்து குரு பார்க்குறாரு. அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து ஒரு மட்டுப்படும். 6ஆம் வீட்டுக்குரிய அந்த ஆதிபத்தியமும் குறைஞ்சிடுது. சூரியனுடைய அம்சம் உயர்ந்து நிற்கிறது. அதனால் புரட்டாதி, சதயம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த கும்பராசிக்காரர்களை எல்லாம் இந்த சிம்ல இருக்கிற சூரியன், அதுவும் குறிப்பாக ஆவணி சூரியன் வந்து ரொம்ப பலம் பொருந்திய நாள், ஆற்றல் பொருந்திய நாள். உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். கும்பராசி சேர்ந்தவங்க மன குழப்பம், திட்டமிட்டு முடிவுக்கு விடலை. அதுவும் கும்பராசி சேர்ந்தவங்க ஏர்நாட்டு சனீஸ்வர பகவானோட தொல்லை அப்படின்றவங்க இந்த ஆவணி மாதத்துலேருந்து சூரியனோட வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, எத்தனையோ பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டோம், ஆனாலும் விடிவு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய வீட்டிலேயே பிரவேசிக்கின்ற, ஆட்சியாக இருக்கிற பிரவேசிக்கின்ற காலத்தில் நீங்கள் ஏர்நாட்டு சனீஸ்வரன் பகவான் பயணிக்கின்ற கும்பராசிக்காரர்களை நீங்கள் சிம்ம ராசியில் இந்த சூரியன் ஆட்சியாக இருக்கின்ற இந்த ஆவண மாதத்தில் சூரியன் பயணிக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய வழிபாடு செய்கிறீர்களோ, எவ்வளோக்கு அவ்வளோ சனிக்கிழமை அன்றைக்கு ராகுகால நேரத்தில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானும் பைரவர் கும்பிடுகிறீங்களோ, இப்படி நெஞ்ச பிடிங்கிற மாதிரி ஒரு துக்கம் இருக்குது அப்படின்றவங்க எல்லாருக்கும் ஒரு மூச்சு, ஒரு விடிவாகும். எப்படி தண்ணியில் முழுகும்போது நம்மளே யாராமல் 3 முறை அந்த நீர் அந்த நீரம்மா அவங்க வந்து அந்த புனித நதி அம்மா வந்து தூக்கி தூக்கி விடுவாங்களாம். அந்த நீர்நிலையில் இருக்க தெய்வம் 3 வாட்டி நம்ம மூச்சு வெளியில் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேலே எழுந்து வெளியில் வருவது புதக்குழி மாதிரி மாட்டிட்டு இருப்பீங்க. ஏர்நாட்டு சனியில் நெஞ்சு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வேணும்னு நினைக்கிறீங்களா? எதை தொட்டாலும் பிரச்சனை வருது, எழுந்துக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி ஜெயிக்கிறோம், திருப்பி தோக்குற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கவங்க எல்லாருமே எத்தனையோ வழிபாடு செஞ்சு பலன் நினைக்காதவங்க தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக சூரியன் ஆட்சியாக இருக்கின்ற சிம்மராசியில் பயணிக்கின்ற இந்த ஆவணி மாவட்டம் உங்களுக்கு உகந்தது. யாரெல்லாம் இந்த ஆவணியில் சூரிய பகவானை எல்லாம் வழிபடுகிறீங்களோ, குறிப்பாக சனிக்கிழமை அன்றைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பைரவரையும் சனீஸ்வர பகவான் சூரிய பகவானை விளக்கேற்றி வழிபடுகிறீர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக இந்த மாதம் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்கும். புரட்டாதி பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்கும். அதே மாதிரி கும்பராசி பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தை கேட்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களோட மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களை கூட இருக்கிறவங்க ரொம்ப ஒரு முக்கியம் கொடுப்பாங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலையா, ஏதாவது தொழில் தொடங்கலாம், ஒரு மேலதிகாரியால் உங்களுக்கு பிரச்சனைன்னா அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியனுடைய வழிபாடு. ஜோதிடம், ராசி பலன் சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், குணாதிசயங்களை சொல்லலாம், உங்களோட நட்சத்திர குணாதிசயம் சொல்லலாம், ராசியோட குணாதிசயம் சொல்லலாம். அதெல்லாம் பொதுப்படையானவை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாது யாவரையும் பராபரமே. பிரச்சனைக்கான தீர்வுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏர்நாட்டு சனியில் பாதிக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவான காலம் எது என்று சொன்னால் சிம்மத்தில் சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் பயணிக்கின்ற காலம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆவணி மாதத்தின் சூரிய பகவானை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, அவருடைய பாதத்தை சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மற்ற மதத்தை சேர்ந்த ஒரு கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் இங்கே இருக்க சூரிய பகவானை நீங்கள் மனதார ஓம் சூரியனே போற்றி, ஓ சன்காட் ப்ளீஸ் சேவ் மீன்னு நினச்சா கூட, சூரியனை கடவுளாக கூட மதிக்க வேண்டாம், உன் சூரியனை போற்றின்னு நீங்கள் நினச்சாலே கூட, சூரிய பகவானே என்னை காப்பாற்றுன்னு நினச்சா கூட போதும். உங்களுக்கு உங்களோட உடம்புல அந்த சூரியனோட ரேசஸ் பட உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அந்த தீய சக்தி, அந்த கருமையோட தாக்கம் குறையும். கண்டிப்பாக ஏர்நாட்டு சனியில் பாதிக்கப்படுறவங்க, குறிப்பாக கும்பர ராசியில் இருக்கவங்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்துருங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உண்மை நேரத்துக்கு எழுந்து குளித்துட்டு கோயில் சென்று
சனீஸ்வர பகவானுக்கும் பைரவருக்கும் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. உங்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் பொருளாதார ரீதியிலும் உங்களுடைய சுற்றுச்சூழலுடைய பிரிஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, நட்புறவு ரீதியிலும் தொழில் ரீதியிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். அப்படி மாற்றத்தை கண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். பல மாதத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்றப்படி தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துலேருந்து நீங்கள் சூரிய பகவானை பிடிச்சிட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானோட தாக்கம் உங்களுக்குரியும். இன்னும் ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் அடுத்த வருடம் 2025 மாறிடுவார். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாறிடுவார். இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சனீஸ்வர பகவானை உங்களை விட்டு விலகணுமா, உங்கள் ராசியை விட்டு வெளில போகும்போது உங்களுக்கு நன்மை செய்யணுமா, கண்டிப்பாக சூரிய வழிபாடு ஒன்றே உங்களுக்கு மிக சிறந்த வழிபாடு. நல்லா இருக்க சூரிய பகவான் அருள் புரியட்டும். ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் தான் இளங்கோவடிகள் சமண மதத்தை சேர்ந்த ஒரு பாடினார். ஞாயிறை போற்றுவோம். கும்பராசிக்காரர்களை அந்த சூரிய பகவானை நம்பி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நம்பி இந்த சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படும். நானும் ஆதித்யனை சூரிய பகவானை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த காலத்தில் சூரிய சகஸ்ரநாமம், ஆதித்ய கிருதயம், சூரிய காயத்ரினா நீங்கள் சொல்லி பழகினீங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சிவபுராணம் இதை சொல்ல சொல்ல உங்களுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அருமருந்தாகும். பெரிய ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.